நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் லேர்னிங்கில் முக்கியமான ஸ்டெப் எது உங்களுக்கு தெரியுமா? லேர்னிங்கில் முக்கியமான ஸ்டெப் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் எந்த விதமான யூஸும் இல்லை. லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அது ஒரு காஸ்ட்லியான ஹாபியாக போயிடும். அதனால் நம்ம என்ன லேர்ன் பண்ணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துடணும். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகன. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கற்க கசடர கற்ற பின் நிற்க அப்படிங்கிறத ஸ்டாப்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடணும்னு. அது அப்படி இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்து காமிங்க அப்படிங்கிறாரு. யூ ஸ்டாண்ட் பை தட் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ கற்றுக்கிட்ட விஷயங்கள் படி நம்ம நடந்து காமிச்சோம்னா அதோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், ரொம்ப கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் see the ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஆப்டிமைஸ் த ஸ்டெப்ஸ். ஆப்டிமைஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது அதை நீங்கள் ஈஸியாக ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் அப் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். ஸ்கேல் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அந்த ஸ்டேஜில் லேர்ன் நியூ திங்ஸ். லேர்ன், இம்ப்ளிமெண்ட், see the ரிசல்ட், ஆப்டிமைஸ், ஸ்கேல் அப். கண்டினியூஸாக இதே சைக்கிள் போயிட்டே இருக்கும். இதனால நம்ம வாழ்க்கை முழுக்க லேர்ன் பண்ணுவோம். ஆனால் இந்த சைக்கிளில் லேர்ன் பண்ணோன்னா தான் லேர்ன் பண்ணது நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பிஸ்னஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.